சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக 3 டேஸ் வந்து சென்னை கிளம்பியாச்சு. போனனோடய ஃபீனிக்ஸ் மால் தான் போயிருந்தோம். மாலே ஃபுல்லாக சுற்றி வந்து கால் வலியே வந்துருச்சு. அதோட பேபியை ப்ளே பண்ண விட்டு மேடம் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ரிலேட்டிவ் வீட்டில் சாப்பிட்டு நைட்டு மெரினா பீச் தான் போயிருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில் போகிறதுக்கு. மெரினா பீச் பற்றி சொல்லணும்னு தேவையே இல்லை. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் ஜூ தான் கிளம்பியிருந்தோம். ஜூவில் வந்து ஃபஸ்ட்டு 3D ஷோ அதெல்லாம் முடிச்சுட்டு வண்டலூர் ஜூ ரொம்ப பெருசு இல்லையா, ஸோ பாப்பா வச்சுட்டு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் பெரிய க்யூக்கு வெயிட் பண்ணோம். அது 500 சம்திங் எவ்வளோ வந்துச்சு ஒரு ஆளுக்கு, நான் மறந்துட்டேன். அதில் போயிட்டு சிங்கம், அப்புறம் புலி, இந்த மாதிரி டைகர் எல்லாமே வந்து ரொம்ப தூரத்தில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பஸ்ஸில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் போல். எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது நடந்து போனால், அந்தளவு பெரிய ஜூவாக இருந்துச்சு. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த மறுபடியும் பஸ்ஸிலேருந்து இறங்கிட்டு திருப்பி வந்து அந்த கார் மாதிரி ஒன்று இருக்குது தெரியுமா, அதில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கும் ஒரு பர்சனுக்கு 100 200 சார்ஜ் பண்ணாங்க. அதில் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி டீர் எல்லாமே நின்றுட்டு இருந்துச்சு ரோட்ல. அது தொட்டு தொட்டு பார்த்து பிஸ்கெட்லாம் கொடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நைட் டின்னருக்கு நாங்கள் வந்து கோல் பார்பிக்யூ தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்துட்டு மெனுலாம் செக் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சாப்பாடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பஃபே சிஸ்டமில். ஸோ நெக்ஸ்ட் டே சரவணா ஸ்டோர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு A to Bல சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.